லக்ஷ்மி, எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? இவ்வளவு நாளைக்கு அப்புறமா தான் நாங்க உங்களுக்கு ஞாபகம் வந்தோமா? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. யாரம்மா இந்த தாத்தா? எங்க தாத்தா ஜுன்னு. அப்படின்னா உனக்கு கொல்லு தாத்தா. தாத்தா, உங்களோட கொல்லு பேரு? வா வா வா. அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்காம்மா. தாத்தா, இது என்னோட பார்த்தாலே தெரியுதுமா, உன் பொண்ணு தானே. வாமா, வா 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 வாமா, வா. உட்காருமா. இவ பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே அப்படியே இருக்காமா. உன்ன குழந்தைய பாக்குற மாதிரி இருக்கு. ஹலோ பெரியவரே, அந்த பாப்பா ஒன்னும் லக்ஷ்மியோட பொண்ணு இல்ல. மித்ரா அடாப்ட் பண்ணி வளர்க்குற பாப்பா. மனிஷா, எப்ப என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? அறிவில்ல? ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட்? மன்னிச்சிருங்க தம்பி. குழந்தை பாக்குறதுக்கு லட்சுமி மாதிரியே இருக்காளா, அதான் அவ பொண்ணுன்னு நினைச்சிட்டேன். நானு பார்வதி அம்மாவோட பொண்ணு தாத்தா. ஆனா இப்போ என்னோட அப்பா அம்மா இவங்க தான். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்காக இங்க திடீர்னு வந்திருக்கீங்க? அண்ணனோட பேத்திய பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தம்மா. அம்மா ஜானவி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே? தாத்தாக்கு ஒரு வார்த்தை சொல்லலையே. அந்த கல்யாணம் முடியற வரைக்கும் பக்கத்துல இருந்த எங்களுக்கே தெரியல. திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. திருட்டு கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. கோயில்ல முறைப்படி பண்ணிக்கிட்டோம். இவர்தான் என்னோட வீட்டுக்காரு. வணக்கம் தாத்தா. வணக்கம்பா. உங்க ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷமா இருங்க. எதையோ சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? ஒருவேளை அது ஏதாவது சாவு செய்தியா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, எல்லாம் நல்ல செய்திதான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்க ஊர்ல திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அண்ணனோட பேத்திங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுல்ல, ஊருக்கு கூட்டிட்டு போய் அம்மனோட ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன். சரிங்க, பூஜைக்கு உங்க 2 பேத்திங்களும் வந்துருவாங்க. அவங்க மட்டும் வந்தா பத்தாது, நீங்க எல்லாருமே கூட வரணும். மித்ரா தம்பி, வருவீங்கல்ல? நாங்க கண்டிப்பா வருவோம் தாத்தா. வரம்மா, வர சம்பந்தி. வரங்க. போயிட்டு வாங்க ஐயா. வரேன் தம்பி. வரட்டுமா? சரி தாத்தா, வா. வாங்க.